Hi students, this is Alex here. இந்த வீடியோல arithmetic progression என்ன, அதுல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சப்போஸ் இப்போ a அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த a கூட ஒரு d அப்படின்ற ஒரு நம்பரை ஆட் பண்ணா நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கும். அதை நான் a plus d அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பரா எழுதியிருக்கேன். அகைன் இது கூட இன்னொரு d ஆட் பண்ணும்போது நமக்கு a plus 2d அப்படின்னு இன்னொரு நம்பர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நியூ நம்பரோடையும் நம்ம ஒவ்வொரு d ஆட் பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் a plus d, அதில் மைனஸ் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது d. ஏன்னா இந்த a அண்ட் a வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு d இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் எடுக்கிறோம். ஸோ பெரிய நம்பர் வந்து தேர்ட் டேர்ம், இதில் மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் போட போகிறோம். சப்ட்ராக்ஷன் அப்படின்றனால ரெண்டுமே மைனஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்ட் மைனஸை கேன்சல் ஆகிடும், 2d மைனஸ் டி அப்படின்னு வரும். ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவாக எந்த ரெண்டு டேர்ம் எடுத்து நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தாலும் நமக்கு டி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீரீஸே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது நம்ம t1 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா a பிளஸ் d இருக்கு, இது செகண்ட் டேர்ம் t2. அடுத்தது a பிளஸ் 3d இருக்கு, இது a பிளஸ் 2d இருக்கு, இது நமக்கு தேர்ட் டேர்ம். அடுத்தது a பிளஸ் 3d இருக்கு, இது ஃபோர்த் டேர்ம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த டேர்ம் இருக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a பிளஸ் இது வந்து 1d, அதை நம்ம 2 மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் பாருங்க, இது வந்து a பிளஸ் இங்கே 2d இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து 3 மைனஸ் 1d அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்ம் வந்து a பிளஸ் இந்த 3 வந்து நம்ம 4 மைனஸ் 1d அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம a பிளஸ் இங்கே டிஏ இல்லை, அது 0d, அதை நம்ம 1 மைனஸ் 1d அப்படின்னு எடுக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு, ஸோ இந்த இடத்துல 1 இருக்கு, ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு. t3 வந்து a பிளஸ் 3 மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ t4 அப்படின்னு இருக்கு, a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இது மாதிரி நம்ம டாட் 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 அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்போது நமக்கு சப்போஸ் இப்போ a பிளஸ் n மைனஸ் 1d அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். பட் அது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி t4னா a பிளஸ் 4 மைனஸ் 1 இருக்கு, t3னா a பிளஸ் 3 மைனஸ் 1 இருக்கும். அப்போ a பிளஸ் n மைனஸ் 1d அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு tn அப்படின்னு வரும். இதுதான் ஜென்ரல் டேர்ம் ஃபார் ஏபி. ஸோ tn அப்படின்றது a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதில் இருக்க a அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் இருக்க d அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் டிஃபரன்ஸ். ஸோ எந்த டேர்மோட கன்சிக்யூட்டிவாக நம்ம டிஃபரன்ஸ் வந்து டி அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இதுவே இந்த tn இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து nth டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம் இதை எல்லாவும் யூஸ் பண்ணுவோம், லாஸ்ட் டேர்மாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ nth டேர்ம் ஆர் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஏபி அப்படின்றது tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கன்சிக்யூட்டிவா டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஆர் நம்ம ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். ஸோ நம்ம செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இது மாதிரி நம்ம கன்சிக்யூட்டிவா டிஃபரன்ஸ் எடுக்கிறனால ஜென்ரலா அப்போ டி வேணும் அப்படின்னா ஒரு டேர்ம் நம்ம nth டேர்ம் எடுத்தா அதோட ப்ரீவியஸ் டேர்ம் tn மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கும். இந்த d வந்து சம்டைம் ஜீரோவாகவும் இருக்கும். ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம் நமக்கு வந்து இந்த டேர்ம்ஸ்ல வந்து n என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் டேர்மா எடுத்திருந்தோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா நம்ம அதே ஃபார்முலாவை l இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் சில ப்ராப்ளத்தில் வந்து என்னோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம n வேணும் அப்படின்னா முதல்ல இந்த a வந்து அதர் சைட் போகும். ஸோ l மைனஸ் a அப்படின்னு வரும். இந்த d வந்து டிவிஷன்ல பை d அப்படின்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஒன் இருக்கும். இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிளஸ் ஒன் அப்படின்னு இதுதான் n. பட் இதை வந்து நம்ம ஒரு நியூ ஃபார்முலாவா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஒரிஜினல் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு தேவையான அன்னோன் கிடைச்சிடும். அதனால நம்ம நியூ ஃபார்முலாவா தனித்தனியாக லிஸ்ட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையுமே போடலாம். அதனால இது வந்து நெசசரி கிடையாது. இப்போ சில ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 3 terms ஆர் இன் arithmetic progression அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பட் அதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 3 terms கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஜென்ரலாக இப்போ 3 term அப்படின்னா a plus d, இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து a plus 2d அப்படின்னு வரும். பட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து 3a இருக்கு, அதே மாதிரி பிளஸ் 3d அப்படின்னு இருக்கு. சப்போஸ் இப்போ இதோட சம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். பட் நம்ம இந்த மாதிரி எடுக்காம நம்ம 3 terms ஆர் இன் AP அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஒரு டேர்ம் a அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் அதோட d கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம் ஒரு d அதிகமா இருக்கும். ஸோ இதை மாதிரி எடுக்கும்போது சப்போஸ் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 3a வரும், பிளஸ் d மைனஸ் d கேன்சல் ஆயிடும். அப்போ சம்மோட வேல்யூ கொடுக்கும்போது நம்ம a கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம வந்து if 3 terms are in AP அப்படின்னும் போது நம்ம a minus d, a plus d அப்படின்னு எடுக்கணும். இதுவே if 4 terms are in AP அப்படின்னா நம்ம வந்து நடுவில் a minus d அப்படின்னும் a plus d அப்படின்னும் ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டேர்ம் மைனஸ் சின்ன டேர்ம் பண்ணணும். அதாவது a plus d மைனஸ் a சைன் சேஞ்ச் ஆகிடும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் d. அப்போ என்ன ஆகுனா இது வந்து டோட்டலாக 2d அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஸ் 2d. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து a மைனஸ் 3d அப்படின்னு வரும், இதுக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் வந்து a பிளஸ் 3d அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து 4 terms are in AP அப்படின்னும் போது a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இதே லாஜிக் யூஸ் பண்ணி 5 terms are in AP அப்படின்னும் போது நம்ம வந்து முதல்ல நடுவில் ஒரு a எழுதணும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு a minus d இருக்கும், அதுக்கு முன்னாடி a minus 2d இருக்கும். இப்போ இது எல்லாத்தோட டிஃபரன்ஸும் d. அதே மாதிரி இங்கே a plus d வரும், அதுக்கப்புறம் a plus 2d அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக 5 terms இருக்கு. இந்த 5 termஸோட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்ம கான்ஸ்டன்டா d அப்படின்ற ஒரு காமன் டிஃபரன்ஸ் வரும். ஸோ ப்ராப்ளம் வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது 3 terms 4 term 5 term கொடுத்தா நம்ம இந்த ஆர்டர்ல நம்ம ஜென்ரல் டேர்மை நம்ம அசியூம் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு கண்டிஷன் பார்க்க போறோம். இப்போ ஒரு 3 நம்பர் வந்து ஏபியில தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? சப்போஸ் இப்போ 3 நம்பர்ஸ் வந்து நமக்கு a b அண்ட் c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது 3 ஏபியில இருக்கு அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் ஒரு காமன் டிஃபரன்ஸ் வரும். அதே டிஃபரன்ஸ் தான் இந்த தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டிஃபரன்ஸ்க்கும் வரணும். அப்பதான் நம்ம காமன் டிஃபரன்ஸ்லேயே சொல்லுவோம். ஸோ எப்படி நமக்கு b மைனஸ் a அப்படின்னு போடும்போது ஒரு டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸும் இந்த c மைனஸ் பின்னு போடுற டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும். அப்போ t2 மைனஸ் t1 அப்படின்ற டிஃபரன்ஸும் t3 மைனஸ் t2 அப்படின்ற டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும். ஸோ இங்க வந்து இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. இப்போ நமக்கு t2 மைனஸ் t1 அப்படின்னா b மைனஸ் a அப்படின்னு வரும், which is equal to c மைனஸ் b. இப்போ இந்த மைனஸ் b இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு b இருக்கு, ஸோ b பிளஸ் b அப்படின்னு வரும். இந்த மைனஸ் a இந்த பக்கம் வந்துடும், ஸோ c பிளஸ் a அப்படின்னு வரும். அப்போ கண்டிஷன் வந்து 2b ஈக்குவல் டு c பிளஸ் a. ஸோ இதான் கண்டிஷன். அதாவது ட்வைஸ் தி மிடில் டேர்ம் அப்படின்றது 2b ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 terms, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ 2b ஈக்குவல் டு c பிளஸ் a அப்படின்றதுனா இந்த 3 டேர்மும் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ் இருக்கு அப்படின்னா அதுலயே நமக்கு ஃபைனைட் சீரீஸ் அண்ட் இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. இப்போ ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னா ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு a1, அதுக்கப்புறம் a2, அதுக்கப்புறம் a3 டாட் 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 ஒரு a20, அந்த மாதிரி வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதனால இது ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னா நமக்கு a1, a2, a3 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது sum to n terms of an AP. இந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஒரு arithmetic சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் a, இதோட இந்த செகண்ட் டேர்ம் அதாவது a plus d ஆட் பண்றோம், அதோட தேர்ட் டேர்ம் ஆட் பண்றோம். ஸோ இது மாதிரி இந்த arithmetic சீரீஸ்ல இருக்க டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா அதுதான் நம்ம வந்து sum of the arithmetic progression to n terms அப்படி sn அப்படி நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து a plus n minus 1 into d இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இதை ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். அந்த டெரிவேஷன் பார்ட் நம்ம செப்பரேட்டா வேற வீடியோல பார்க்கலாம். இதோட ஃபைனல் ஆன்சர் அதாவது sn அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n by 2 into 2a plus n minus 1 into d. சப்போஸ் இப்போ நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ என்னோட வேல்யூ தெரியும் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த சம் ஆஃப் த சீரீஸோட வேல்யூ என்னன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இந்த 2aவை நம்ம வந்து a plus a அப்படின்னு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது a தனியாகவும் இன்னொரு ஒரு a. இது பிரித்து எழுதும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்னொரு ஒரு ஃபார்முலா இங்கே வருது. அதாவது tn அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, tn அப்படின்றது a plus n minus 1 into d. பட் இந்த nth டேர்ம் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது tn எடுத்துக்கலாம். tn அப்படின்றது லாஸ்ட் டேர்ம் l. அப்போ sn அப்படின்றது n by 2 into a plus l. ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு snக்கு. ஸோ கொஸ்டினை பொறுத்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா sn அப்படின்றது n by 2 into 2a plus n minus 1 into d or sn அப்படின்றது n by 2 into a plus l. ஏன்னா இது நம்ம பிரிச்சு இந்த டேர்ம் நம்ம l அப்படின்னு போட்டுக்கோ, ஒரு a இருக்கு, அப்போ n by 2 into a plus l அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த tn ஃபார்முலா அண்ட் sn ஃபார்முலா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தரவா இருந்துச்சு அப்படின்னா இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம்.